நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். முதலில் எனது ஜோதிட குருமார்களை வணங்கிக் கொள்கிறேன். குருவில்லா வித்தை பலன் தராது என்று சொல்வார்கள். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் குருவை கொண்டு அந்த கலையை கற்றுக்கொண்டால் அந்த கலை நமக்கு கை கொடுக்கும். எனது தந்தையார் ஜோதிடம் அறிந்தவர். 50க்கும் மேற்பட்ட ஜோதிட நூல்களை வைத்திருந்தார். எனக்கு 10 வயதாக இருக்கும்போதே 27 நட்சத்திரங்களையும் மனப்பாடமாக எனது தந்தையிடம் சொல்வேன். எனது தந்தை 12 ராசிகளும் எந்தெந்த கிரகத்தினுடையது என்று எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ள ஒரு பாட்டாகவே பாடி கற்றுத்தருவார். அது என்ன பாடல் என்றால், பாரப்பா மேசமோடு விருச்சகந்தான் பதிவான செவ்வாயின் வீடதாகும், கேளப்பா ரிஷபவுடன் துலாத்தின் செய்கை சிறந்த சுக்கரஸ்தானம் என்றே செப்பலாகும், கேளப்பா மிதுனமுடன் கண்ணியும் மகத்தான புதன் இருக்கும் மாடமப்பா, ஊரே நீ அலையா கடகசந்திரன் உன்னிப்பார் சூரியன்தான் சிம்மமன்றே, என்னப்பா தனுமேனும் வியாழன் வீடு என் மகனே மகரகும்பம் சனி வீடாமே என்று 10 வயதிலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் செய்திருக்கிறேன். இதுபோல் நிறைய விஷயங்கள் ஜாதகம் கணிக்க, திசையிருப்பு, அஷ்டவர்க்கம், பரல் போட்டு பெரிய நோட்டில் ஜாதகமாக எழுதி கொடுத்தல் எல்லாமே படித்திருக்கிறேன். இருந்தாலும் எனது தந்தையாரும் முழு நேர தொழிலாக ஜோதிடத்தை வைத்து கொள்ளவில்லை. நானும் ஜோதிடத்தை முழு நேர தொழிலாக வைத்து கொள்ளவில்லை. எனக்கு இப்பொழுது வயது 65 ஆகிறபடியால் உடல்நல பாதிப்பினால் வேலைக்கு செல்லாமல் நிறைய நேரம் கிடைப்பதால் எனக்கு வரும் ஜாதகங்களை ஆய்வு செய்து ஜோதிட கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் எனது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையில் இப்பொழுது சிறு வயதில் நிரந்தரமாக தாயை இழந்து தந்தையை பிரிந்து அம்மாவின் உறவினரிடம் வளர்ந்து MBBS டாக்டராக இருக்கும் ஒருவரின் ஜாதகத்தை பார்க்கப் போகின்றோம். இதில் தாய் சிறு வயதில் தீ விபத்தில் இறந்தது எந்த கிரக அமைப்பால் என்பதையும், தகப்பனாரும் அதிக பாதிப்பு ஏற்பட்டது ஏன் என்பது பற்றியும், இருந்தும் தந்தையை பிரிந்து இருப்பது ஏன் என்பது பற்றியும், டாக்டராக ஆதவருக்கு என்னென்ன கிரக அமைப்புகள் உதவி இருக்கின்றன என்பது பற்றியும் பார்ப்போம். விதவிதமாக ஜாதகங்களை பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் புதுவிதமான அனுபவம் கிடைத்து விதிகள் மனதில் பதியும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு விதமான விதிகள் பிடிபடும். எல்லா ஜாதகமும் ஒரே போல் இராது. இந்த ஜாதகர் பிறந்தது 25/12/1994 1:42 AM கோவில்பட்டியில் பிறந்திருக்கிறார். ஜென்ம லக்கணம் துலாம். லக்கணத்தில் சுக்கிரன் ராகு, 2இல் வியாழன், 3இல் சூரியன் புதன், 5இல் சனி, 7இல் கேது, 11இல் சந்திரன் செவ்வாய். இது ராசி கட்டமாகும். நவாம்ச லக்கணம் துலாம். தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் வியாழன் கேது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு சூரிய திசை இருப்பு வருடம் 5, மாதம் 9, நாள் 19. சுமார் 6 வயதுக்கு மேல் சந்திர திசை ஆரம்பம். சந்திரன் துலாலக்கணத்திற்கு பாதக ஸ்தானமான 11ஆம் இடமான சிம்மத்தில் செவ்வாயுடன் இணைந்து சனியின் 7ஆம் பார்வையை பெற்று தசை நடத்தியிருக்கிறார். சந்திரன் மாதாகாரகன் பாவத்துவமாக இருந்து அவரது தசை நடந்திருக்கின்றது. அதுபோக தாய் ஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு மாரகஸ்தானமாகிய 8இல் நெருப்பு ராசியான சிம்மத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாயும் இருந்து
இணைந்து நாளக்கூடிய சனி தன் வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் இருந்து மாரகஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரனை பார்த்தபடியால் தாயாருக்கு தீ விபத்து ஏற்பட்டு மரணமடைந்திருக்கின்றார். அவரை காப்பாற்ற போன தந்தைக்கும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டு உள்ளது. ஆனாலும் உயிர் பிழைத்து கொண்டார். 9ஆம் வீட்டை 9 கூடிய புதன் பார்ப்பதாலும் 9க்கு 6இல் வியாழன் இருப்பதாலும் அவர் தீ விபத்தில் விபத்து அடைந்தாலும் காயம் ஆறுவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த அதிக காயம் ஏற்பட்டாலும் கூட பிழைத்து கொண்டார். ஆனாலும் லக்கணத்திற்கும் லக்னாதிபதிக்கும் 3இல் பிதிர்காரகன் சூரியன் மறைவில் இருக்கிறார். 9 கூடிய புதனும் லக்கணத்துக்கும் லக்னாதிபதிக்கும் மறைந்திருக்கிறபடியால் தந்தையை பிரிந்து இந்த ஜாதகர் லக்கணத்துக்கு 7ஆம் இடமான தாய்வழி பாட்டன் பாட்டி ஆகிய காரகன் கேது இருப்பதாலும் 7 கூடிய செவ்வாய் சந்திரனுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதாலும் இவர் தாய்வழி உறவினரிடம் வளர்ந்து 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி ஸ்தானத்தில் 3-6 கூடிய வியாழன் இருக்க சிறு வயதில் அடிக்கடி படிக்கும் கல்வி நிலையங்களை மாற்றி மாற்றி படித்து 4 கூடிய துலாத்தில் லக்கணச்சுவரான சனி ராகு சாரத்திலிருந்து ராகு சுக்கிரனுடன் சேர்ந்து சுபத்துவமாக இருப்பதால் உயர்கல்வி பயில காரணமாக அமைந்தது. லக்கணத்திற்கு 10 கூடிய கிரகம் சந்திரன் சூரியன் வீட்டில் செவ்வாயுடன் அமர்ந்ததும் அந்த சூரியன் வியாழன் வீட்டில் அமர்ந்து சுபத்துவமாக இருப்பதும் லக்கணத்துக்கு 2இல் வியாழன் அமர்ந்து 2, 6, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்வதால் இவர் டாக்டருக்கு படித்து பட்டம் பெற்று தற்போது சரராசியில் உள்ள ராகு திசை நடப்பில் இருப்பதால் வெளிநாட்டில் டாக்டராக வேலை பார்த்து வருகிறார். செவ்வாய் சனி பார்வையால் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருக்கிறார். இங்கே சனி லக்கண சுவராகிறபடியால் அவருக்கு சாதகமான பலன்களையே கொடுப்பார். ஆனால் 4ஆம் வீட்டை பொறுத்தமட்டில் 4ஆம் வீட்டுக்கு 2இல் மாரகஸ்தானத்தில் இருப்பதால் அவர் தாயாருக்கு மாரகத்தை கொடுப்பதில் அவருடைய பங்கும் இருந்திருக்கிறது. 7இல் கேது இருப்பதாலும், அதாவது திருமணத்தை பற்றி சொல்கிறேன், 7 கேது இருப்பதாலும் 7ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் இன்னும் திருமணமாகவில்லை. இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து திருமணமாகும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கின்றேன். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.